ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 கூட வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரா? எப்படி அன்பு கூர்ந்தாரா? அவரை தந்தருளி. யாரை தந்தருளி? இயேசுவை, தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளி. ஏன் தந்தருளினார்? மனுஷன் கெட்டு போகாமல் இருக்க. அல்லேலூயா. பாருங்க, அவர் மனுஷன் கெட்டு போகாம, பாவத்துக்குட்படாம, பாவத்தின் விளைவு, பாவத்தினுடைய சம்பளம் மரணம், அந்த நித்திய ஆக்கினைக்கு நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்யறனா, பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்னா, இங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை தந்தருளி. அங்கே அதுக்கு முன்பாக அழகா இருக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. தேவ பிள்ளைகளே, தேவன் அன்பாய் இருக்கிறார். நம் ஆண்டவர் யார்? அன்புள்ள ஆண்டவர். இன்னைக்கு காதலர்கள் தினம் என்று சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் உண்மையான அன்பு என்னன்னு தெரியாமல் இன்னைக்கு ஒரு வேளை இப்படி அப்படி இச்சையான அன்புகளில் மாற்றி இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க சீரழிகிறத நான் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அன்புக்காக ஏங்குகிற உலகத்தில் தான் நீங்கள் என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பிள்ளைங்க சொல்லுகிற காரியம், என் அப்பா அம்மா என்னை நேசிக்காதனால நான் என்ன பண்ணுறேன், அன்பை நான் தேடிக்கொண்டேன். தேவ பிள்ளைகளே, உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். 1 யோவான் புஸ்தகம் 3:16 கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்கும். என் பிள்ளை ஒரு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு பெரிய லெவலில் வரணும், நல்லா சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு. நல்லது. ஆனால் இயேசு பிறந்ததை எதற்காக தெரியுமா? தான் மரிப்பதற்காக தான் பிறந்தார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோமா? ஏன் அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கணும்? தேவப்பிள்ளையில் அவருடைய ஜீவன் தான் நமக்கு ஜீவனாக இருக்குது. ரத்தத்தில் தான் உயிர் இருக்குன்னு பார்க்கிறோம். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தவில்லை என்றால் பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடையாது. 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று. அப்போ என்னுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிற ஒரே வல்லமை எங்கே இருக்குன்னா இயேசுவின் ரத்தத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தெய்வகுமார். தேவப்பிள்ளையில அவர் அந்த பரிசுத்த இரத்தத்தினால உங்களை என்னை கழுவதற்காக தன் ஜீவனை கொடுத்தார், தன் அன்பை வெளிப்படுத்தினார். ஒருவேளை அன்புக்காக ஏங்கி நீங்கள் அங்கேங்க அலைந்து கொண்டிருக்கீங்களா? இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிமா, உண்மையான அன்பு இயேசுவின் இடத்துல இருக்குது. மாய்மலமான இந்த உலகத்தின் அன்புக்கு நேராக ஓடி போகாதீங்க. அந்த அன்பெல்லாம் மறைஞ்சு போயிடும். 1 யோவான் புஸ்தகம் 2:15 வாசித்தா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பாருங்களேன், உலகத்திலும் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள். ஏன்னா உலகம் இச்சையா இருக்கு, உலகம் பாவத்தில் இருக்கு. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம உலகத்தில் அன்பு கூர்ந்தா நான் பிதாவிடத்தில் அன்பு கூற முடியாது. ஒருவேளை நீங்க யார் மேல அன்பு வைத்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரை நேசிங்க, ஆண்டதில் அன்பு கூறுங்க. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 வாசிக்கிறோமே, உயிரோட வேற என்னங்க இருக்கு? உங்களுக்காக ஜீவனை உயிரை கொடுத்த ஆண்டவர் நீ எதிர்பார்க்கிற அந்த உண்மையான அன்பை, ஆசீர்வாதத்தை, அடைக்கலத்தை உங்களுக்கு கொடுக்க உண்மையில் இருக்கிறார். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்காங்களோ, உண்மையான அன்பு என்னை நேசிக்க யாரும் இல்லை, எனக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் நேசிக்கிறீர் என்பதை நாளில் உணர்த்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். உங்கள் அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்துக்கொள்வீர் மட்டும் சபைக்கிறப்பா.
கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஆசீர்வதியும் நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. God bless you.